டூடு டிவி. பிகாஷ் இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்து கிளம்ப லேட் ஆகிடுச்சு. அவர் அவசர அவசரமாக ஃபைல்ஸை அவரோட ப்ரீஃப் கேஸில் வச்சுக்கிட்டு வேகமாக வெளியில் ஓடி வராரு. வெளியே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. சில நாய்கள் தான் இருந்தது. அதுங்க அவரை பார்த்து சத்தமாக குலைச்சிட்டு இருந்தது. பிகாஷ்க்கு இதெல்லாம் பார்த்து விசித்திரமாக தோணுச்சு. இவ்வளோ பெரிய சிட்டியில் இவ்வளோ நேரத்துக்கே எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கு? முன்னெல்லாம் ரொம்ப லேட் நைட் ஆனாலும் கடலாம் திறந்துருக்கும், மனுஷங்களும் அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது நாலா பக்கமும் வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கு. இதை யோசிச்சுக்கிட்டே விகாஷ் அவரோட காரில் உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போ விகாஷ் சைட் மிரரில் பார்க்குறாரு, அங்கே இருக்கிற நாய்ங்க குலைச்சிக்கிட்டே அவரோட கார் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருந்ததுங்க. அவர் கார் வேகத்தை அதிகப்படுத்துறாரு. அந்த நாய்களை அங்கேயே விட்டுட்டு முன்னாடி வந்துடுறாரு. அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அவரு பார்க்குறாரு, ரோட்டில் ஏதோ ஒரு பொண்ணு தோளில் ஒரு குழந்தைய போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் வச்சுட்டு இருந்த அந்த குச்சி அப்பப்போ கீழே விழுந்து போயிடுது. பிகாஸ் அவங்க மேலே இறக்கப்படுறாரு. ஏன்னா அவங்களும் அவர் போகிற வழியில் தான் போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் அவங்க பக்கத்தில் போகிறாரு. அங்கே இருட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததால் அந்த பொண்ணோட முகம் அவருக்கு சரியாக தெரியல. அப்போது பிகாஸ் சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு லிஃப்ட் வேணுமா? நானும் இதே வழியில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் என் காரில் உட்காந்துக்கோங்க, நான் உங்களோட வீட்டில் விட்டுடுறேன். உங்ககிட்ட குழந்தை பேர் இருக்கேன், அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க? ஆனால் ஏன் தெரியல, பிகாஸ் சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்புறம் கோபத்தில் சொல்கிறாங்க, நீ கொடுப்பியா? நீ கொடுப்பியா எனக்கு லிஃப்ட்? சொல்லு, இங்கிருந்து போ. எனக்கு உன்னோட ஹெல்ப் எதுவும் தேவையில்லை, இங்கிருந்து போன்னு சொன்னேன். அட இங்கே பாருங்கம்மா, சும்மா இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு ஒன்றும் ஆசைலாம் கிடையாது. நீங்கள் கையில் குழந்தையும் கோழியும் வச்சுருக்கீங்களே, உதவி பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என் மேலேயே கோவப்படுறீங்களே. உங்களுக்கு லிஃப்ட் வேணான்னா எனக்கு என்ன, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன். அட இப்போலாம் நல்லதுக்கு காலமே இல்லை. இதை சொல்லிட்டு விகாஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்திருப்பார். அவர் தனக்குத்தானே ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அவர் மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். அப்போது திடீர்னு அவர் குழந்தை வச்சிருக்கிற அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவர் மறுபடியும் ஷாக் ஆகிடுறாரு. இவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணு எப்படி இவ்வளோ தூரம் நடந்து வந்தா? எனக்கு முன்னாடியே எப்படி இவங்க இவ்வளோ தூரம் வந்தாங்க? இந்த கிராமத்தில் ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்க அப்படி தான் வந்திருப்பாங்க அப்படின்னு விகாஷ் தனக்கு தானே நினச்சிக்கிறாரு. ஆனால் இந்த தடவை அந்த பொண்ணு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த குச்சியோட உதவியால் மேலே எழணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க பையன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருந்தான். அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே முடியல. விகாஷ்க்கு அவங்க மேலே இறக்கமே வரல. ஆனால் அவர் ஒரு தடவை யோசிச்சாரு, மறுபடியும் அவங்க இவரை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு. இப்படி யோசிச்சுட்டு விகாஸ் அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிடுறாரு. ஆனால் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத கேட்டு விகாஸோட மனசு மாறிடுது. அவர் மறுபடியும் அவரோட காரை அந்த பொம்பளை பக்கத்துலேயே போய் நிறுத்துறாரு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கெட்டவன் கிடையாது. நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினச்சேன். உங்கள் வீட்டோட அட்ரஸை எனக்கு சொல்லுங்கள், நான் காரில் கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்லேயே விட்டுடுறேன். அட உங்களுக்கு இல்லைனாச்சும் பரவாயில்ல, இந்த குழந்தைக்காகவாவது சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் தான் இந்த குழந்தைய தூக்கிட்டு நடந்துட்டுருப்பீங்க. விகாஸ் இப்படி சொன்ன உடனே அந்த பொம்பளை மறுபடியும் விகாஸ் மேலே கோவப்படுறாங்க. எதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற? எனக்கு உன்னோட உதவி தேவையில்லைன்னு சொன்னல. எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை, அவ்வளவுதான். ஆனாலும் நீ இங்க எதுக்கு வந்த? போ, இங்கிருந்து ஓடிப்போ. அந்த பொம்பளை விகாஷை ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை விகாஷ் எதுவுமே சொல்லலை. அவர் காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. விகாஸ் அவரோட மனசை மாற்றிக்கிறதுக்காக காரில் இருக்கிற ஸ்டீரியோவை ஆன் பண்ணி ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கை போடுறாரு. அவர் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அவரோட காரை பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கி அவரோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு முன்னாடி அவர் பார்த்த ஒரு விஷயத்தால் அவர் தலகால் புரியாமல் நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு எதிரில் அந்த பொம்பளை தான் நின்றுட்டு இருந்தா. அவ கையில் அந்த குச்சியோட அவரோட வீட்டு கதவு முன்னாடி நின்றுட்டு இருந்தா. ஆனால் கையில் குழந்தை இல்லை. விகாஷ் அவளை பார்த்து ரொம்ப பயந்து போய் பயத்தால் நடுங்கிட்டு இருக்காரு. அவர் அங்கேருந்து ஓட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த பொம்பளை
அவ கையில இருக்கிற அந்த கோலை தூக்கி போட்டுட்டு அவர் மேல ஓடி வந்து குதிச்சிடுறா. விகாஷ் பயத்தால கத்தி கதறிக்கிட்டே இருக்காரு. என்ன விடு, என்ன விடு, என்ன விட்டுரு. ஏன் எனக்கு உதவி செய்யணும் நீ தானடா குதிச்சிட்டு இருந்த? எந்திரிடா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. வாடா. என்னடா படுத்துட்டு இருக்க? நீ தானே ஹெல்ப் பண்ணனு குதிக்கிற. வா வாடா, உன்னோட கார்ல என்ன கூட்டிட்டு போ. எந்திரி. விகாஷ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. பயந்து போய் கண்ணை இறுக்கமா மூடிக்கிறாரு. அப்புறம் எல்லாமே அமைதியாயிடுது. அவர் மறுபடியும் அவரோட கண்ணை திறந்து பார்க்கும்போது பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அவரு அந்த பெட் மேல இருந்து எழுந்து பெருமூச்சு விடுறாரு. அப்போ அவரோட பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் பங்கஜ் எழுந்து சொல்றாரு, என்னாச்சு நண்பா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏன் இப்படி நீ திடீர்னு எழுந்துட்ட? ஏதாவது நீ கெட்ட கனவு கண்டியா? விகாஷ் அவரோட முகத்தை தன்னோட 2 கையால மூடிக்கிட்டே சொல்றாரு, பங்கஜ், அது ஒரு கனவு தான். ஆமாம், அது ஒரு கெட்ட கனவு தான், ரொம்ப கெட்ட கனவு. ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன், நீ போய் தூங்கு. விகாஸ்க்கு கொஞ்ச நேரத்துல உயிரே போயிடுச்சு. அப்புறம் அவரு மறுபடியும் தூங்கிடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் நைட்டு விகாஷ் அவரோட ஃப்ரெண்ட் பங்கஜ் கூட சேர்ந்துக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. 2 பேரும் கொஞ்சம் குடிச்சிருந்தாங்க. அப்புறம் விகாஷ் ரொம்ப ஸ்பீடா கார் ஓட்டிட்டு இருந்தாரு. ஏய் விகாஸ், கொஞ்சம் மெதுவா கார் ஓட்டுப்பா, நம்ம வீட்டுக்கு உயிரோட போகணும்ல. இந்த ஸ்பீட்ல போய் நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நேரா பரலோகமே போக வேண்டியதுதான். அட பங்கஜ், நீ என்னோட டிரைவிங்கே சந்தேகப்படுறியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை அவ்வளோ சீக்கிரம் மேலே போக விட மாட்டேன். ஏன்னா நீ மட்டும்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ திடீர்னு விகாஷ் கார்ல பிரேக் போடுறாரு. கார் ஸ்லிப் ஆகிக்கிட்டே கொஞ்சம் தூரமா போய் நிக்குது. என்னாச்சுப்பா, நீயா வண்டியை நிறுத்திட்ட? நண்பா, நீ முன்னாடி பாரு, அங்க ஒரு பொம்பளை. நேத்து என் கனவுல வந்த அதே பொம்பளை தான் இவங்க. இது அவங்க தான். அவங்க என்னை கொன்னுடுவாங்க. என்னை காப்பாத்து பங்கஜ், என்னை காப்பாத்து. நண்பா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எந்த பொம்பளை? எனக்கு தான் யாரையும் தெரியலையே. நண்பா, அவங்க நம்ம கார் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்னை கொன்னுடுவாங்க பங்கஜ், எப்படியாவது என்ன நீ காப்பாத்து. அப்போ திடீர்னு அந்த பொம்பளை காரோட விண்ட்ஷீட் முன்னாடி வந்து உட்காந்துடுறா. அந்த பொம்பளையோட முகத்தை பார்த்த உடனே விகாஷ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அந்த பொம்பளை திடீர்னு ஒரு பயங்கரமான பேயா மாறிடுறா. அப்புறம் அவ ரொம்ப சத்தமா சிரிக்கிறா. அப்போதான் விகாஷ்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விகாஷ் ஒரு புது காரை வாங்கினாரு. நைட் அவரோட ஃப்ரெண்டுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு நைட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாரு. அவரோட கார்ல மியூசிக் கேட்டுக்கிட்டே ரொம்ப ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போனாரு. அப்புறம் ரோட்ல ஒரு ஆளு பின்னாடி அவங்களோட மனைவியை உட்கார வச்சுட்டு கையில ஒரு குட்டி குழந்தைய எடுத்துக்கிட்டு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அதே வழியில போயிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த ஆளு விகாஷோட வண்டி முன்னாடி வந்துடுறாரு. விகாஷ் பிரேக் போட முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த சைக்கிளை வர வர அவரு இடிச்சிடுறாரு. விகாஷோட வண்டி கொஞ்சம் தூரம் போய் நிக்குது. உடனே அவரு வண்டியை நிறுத்திட்டு அங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஆள் இறந்து போயிடுறாரு. அவங்களோட மனைவிக்கு ரொம்ப அதிகமா அடிபட்டு இருந்தது. ஆனா அவங்க இன்னும் உயிரோட தான் இருந்தாங்க. குழந்தைகிட்ட போக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க விகாஸை பார்த்து சொல்றாங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா அவங்கள பார்த்து விகாஷ் ரொம்ப அதிகமா பயந்து போயிடுறாரு. விகாஷ்க்கு ஒண்ணுமே புரியல. அவர் மறுபடியும் அவரோட கார்ல போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொம்பளை அங்கேயே சாக விட்டுட்டு அவர் வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அதே பொம்பளை தான் விகாஷோட கார் முன்னாடி இருக்கிற பின் சீட்ல உட்காந்துட்டு இருந்தா. விகாஷ் ரொம்ப பயந்து போயிருந்தாரு. ஆனா பங்கஜால இப்பவும் அவங்கள பார்க்க முடியல. அப்போ திடீர்னு விகாஷோட கார் தன்னாலேயே போயிட்டு இருந்தது. அந்த கார் எவ்வளோ ஸ்பீடா போயிட்டு இருந்ததுன்னா விகாஷால அந்த காரை சமாளிக்கவே முடியல. அப்புறம் அது போய் ஒரு மரத்துல மோதிடுது. அடுத்த நாள் காலையில அங்க ஒரு சில போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்களுக்கு விகாஷ் அப்புறம் பங்கஜோட டெட் பாடி கிடைச்சது. அந்த சைக்கிள் ஓட்டிட்டு வந்தவங்கள ஆக்சிடென்ட் பண்ண அதே இடத்துல தான் இவங்க 2 பேரும் இருந்து போய் கிடந்தாங்க. டெஹ்ரான் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஆடம்பரமான இடம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அதை வாங்குறதுக்கு யாருமே தயாரா இருக்கல. ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அந்த இடத்துல எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். நகரத்துக்கு இன்னொரு பக்கத்துல அபய், வைபவ் அப்படிங்கிற 2 சிநேகிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒரே பில்டிங்ல குடியிருந்தாங்க. ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்க. ஒன்னாதான் வேலைக்கு போவாங்க. 2 பேரோட பிளாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேருமே நல்ல சிநேகிதர்கள். டேய் வைபவ், இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சரி வா, வீட்டுக்கு போய் ஒரு டீ குடிக்கலாம்.
சரிப்பா போலாம். இன்னைக்கு டீ என்னோட வீட்டுல. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. 2 பேரும் சம்பாதிச்ச பணத்துல தேவையானதை வாங்கி மிச்ச பணத்தை ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணாங்க. அபய், இங்க பாரு, இந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நண்பா. என்ன, இங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்றியா? இல்லப்பா, இப்போதான் நிலம் வாங்கியிருக்கேன். காசு கிடைச்சதும் இங்க வீடு கட்டணும். கவலைப்படாத, நிலம் வாங்கியாச்சுல, காசு கிடைச்சதும் வீடு கட்டிடலாம். இந்த ஏரியாவில் நிலமெல்லாம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா? நான் செஞ்ச புண்ணியம். வைபவ் கொஞ்சம் கூட யோசிக்கல. இவ்ளோ பெரிய இடம் இவ்ளோ கம்மியா அவனுக்கு எப்படி வித்தாங்க? ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்த யாருமே வாங்க முன் வரவே இல்ல. 2 பேரும் இடத்த பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. எல்லாமே மாதிரியே நடந்துட்டு இருந்தது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலைக்கு போய் ஒன்னாவே திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு சண்டே. வைபவ் அவனுடைய இடத்த பார்க்கறதுக்கு ஒரு பிளான் போட்டான். அவன் அவனுடைய இடத்த பார்க்க போனப்போ அவனுடைய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளம் இருந்ததை பார்த்து அவன் ரொம்பவே யோசிச்சான். யாருப்பா இது இந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க? வைபவ் ரொம்பவே டென்ஷன் ஆனா. ஆனா அத பத்தி கேட்கலானா அங்க யாருமே இல்ல. அப்போ அந்த பள்ளத்துல இருந்து ரொம்ப பயங்கரமான குரல் கேட்டுச்சு. வைபவ் திடீர்னு ரொம்பவே முன்னேறினான். அவன்கிட்ட ரொம்ப பெரிய வீடு, காரு, நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அவன் அவனுடைய மனைவி குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவனுக்கு அவனுடைய பழைய சிநேகித அபய் ஞாபகத்துக்கு வந்தான். வைபவ் அபய்க்கு கால் பண்ணான். எப்படி இருக்கு அபய்? எவ்வளோ நாள் பிறகுதான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா? மன்னிச்சிருப்பா, நீ இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துரு. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அபய் அவனுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தான். பரவாயில்லையே, சேட்டோட அதிகமா சம்பாதிக்கிற போல. நல்லா சம்பாத்தியம் போல உனக்கு. ஆமாப்பா, எல்லாமே கடவுளோட கருணை. ஆனா இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி? டே, அதை பத்தி நம்ம ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அபய் வைபவ் 2 பேருமே கார்டன் பக்கமா போனாங்க. அபய் அங்கிருந்த ஒரு கிணற கவனிச்சான். என்னடா இது, இங்க ஒரு கிணறு இருக்கு. அப்படி சொல்லி அந்த கிணத்தை பார்க்க அது பக்கத்துல போவான். ஆனா வைபவ் அவனை தடுத்து நிப்பாட்டுவான். அவனை அங்க போக விடாம தடுத்தான். அபய், ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. நீ கொஞ்ச நாள் என் கூட இருந்துதான் ஆகணும். ஆனா என்னோட என்னை ஜாப்ல இருந்து தூக்கிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் என்னோட நண்பன் கூட கொஞ்ச நாள் இருக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் உன் கூட இருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்க போனாங்க. மணி 12 இருக்கும். அப்போ வெளியே இருந்து ரொம்ப பயங்கரமான ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த சத்தத்தால அபய்க்கு தூக்கமே வரல. அவன் ஜன்னலை திறந்து அங்க பார்த்தப்போ ரொம்பவே பயந்தான். ஏன்னா வைபவ் அந்த கிணத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். இந்த நாள் சாப்பாடு என்னோட பரிசு, எனக்கு கொடு. அதுக்கப்புறம் வைபவ் தன்னுடைய கையை நீட்டி காட்டும்போது அந்த கையில தங்க நாணயங்கள் வந்துச்சு. அபய் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. வைபவ் அங்கிருந்து போயிடுவான். ஆனா அபய் நைட் எல்லாம் தூங்காம இது பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில, வைபவ், இங்க என்னடா நடக்குது? என்ன, எனக்கு சரியா புரியல. நேற்று ராத்திரி உன்னை நான் கிணறுகிட்ட பார்த்தேன். நீ என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதையும் கேட்டேனா? அதுக்குள்ள அபய்க்கு வைபவோட அடிப்பட்ட கை தெரிஞ்சது. என்னடா பண்ணிட்டு இருக்கே நீ? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ் சொல்லுடா. இதெல்லாம் அந்த இடத்துலதான் ஆரம்பிச்சிச்சு. யாரது அங்க இருக்கிறது? பயப்படாத, நான் உனக்கு எந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலா உன்னை பணக்காரனா ஆக்குவேன். ஆனா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ உன்னோட ரத்தத்தை கொடுக்கணும். சில தொட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு நீ பணக்காரனா ஆகலாம்.
சிந்திச்சு பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்பொழுது தான் நான் ரத்தத்தை கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு பதிலா அது எனக்கு தங்கத்தை கொடுக்கும். அபய் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே பயந்துட்டான். ஆனா நண்பா, இப்போ உன்கிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப வாச்சு ரத்தத்தை கொடுக்கறது நிறுத்திக்கோ. அது அவ்வளவு சுலபம் இல்லை நண்பா. அதை பத்தி பேசாத, அதை நான் பாத்துக்கிறேன். அபய் அன்னைக்கு எல்லாமே இது பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான், எப்படி தன்னுடைய சிநேகிதனை இதுல இருந்து காப்பாத்துறதுன்னு. நைட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தான் நடந்தது. அந்த கிணத்துல இருந்து சத்தம் வர ஆரம்பிச்சது. வைபவ் கிணத்துக்கு பக்கத்துல வந்தான். ஆனா இந்த தடவை வைபவ் தன்னுடைய கைய வெட்டி ரத்தத்தை அந்த கிணத்துல ஊத்துறதுக்கு உள்ளார அபய் வந்து தடுத்துட்டான். நிறுத்து வைபவ், நீ ரொம்ப ஓவரா போற. நான் உன்னை இதை பண்ண விட மாட்டேன். அபய், நீ என்ன பண்றீங்க? கிளம்பு இங்கிருந்து. போறேன், ஆனா உன்னை கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு கோபம் வந்துடும், அப்புறம் எல்லாம் வீணா போயிரும். ஆனா அபய் அவனுடைய பேச்ச கேட்கல. வைபவை கூட்டிட்டு உள்ள போனான். அபய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அபய். இப்போ அதோட கோபத்துக்கு என்னோட குடும்பத்தையே பலி கொடுக்கணும் அபய். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒண்ணுமே ஆகாது. அப்போ அங்க ஒரு பெரிய சத்தத்தோட கதவு ரெண்டு உடைஞ்சது. அப்போ ஒரு பயங்கரமான விலங்கு உள்ள வந்துச்சு. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம். அதுக்கப்புறம் அது வைபவோட மகனை இழுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்டு போச்சு. அதை பார்த்து அபய் பயந்து போய் அந்த விலங்குக்கு பின்னாடியே போனான். அந்த விலங்கு அந்த பையனை தூக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள போக இருந்துச்சு. ஆனா அபய் அவனுக்கு குறுக்க வந்து நின்னான். நான் உன்னை அவனை கொண்டு போக விடவே மாட்டேன். நீ அவனை விட்டுரு. இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா என் கையால நீயும் செத்துருவ. அதுக்குள்ள வைபவ் ஓடோடி அங்க வந்து சேர்ந்தான். என்னோட மகனை விட்டுடு, நான் உனக்கு தினமும் ரத்தத்தை கொடுக்குறேன். இப்ப உன்னோட ரத்தம் எனக்கு தேவையே இல்லை. இந்த பையனோட இள ரத்தத்தை குடிக்க போறேன். நீ அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நான் உனக்கு எவ்வளவு வருஷம் ரத்தத்தை கொடுத்துருக்கேன். நீ ரத்தத்தை சும்மா கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தங்கத்தை கொடுத்துட்டே இருந்தேன். எப்போ அந்த விலங்கு அதுக்கு ஒத்துக்கலையோ வைபவ் அபய பிடிச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். பாவம் அபய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கிணத்தை விட்டு மேல வர்றதுக்கு முயற்சி பண்ணான். நண்பா வைபவ், நான் உன்னோட மகனை காப்பாத்த வந்தேன், ஆனா என்னையே தள்ளிட்டே நீ. நான் உன்னோட அதிகமான பாசத்தை என் பையன் மேல வச்சிருக்க அபய். ஆனா நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? நீ ஒண்ணுமே பண்ணல, ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் ரத்தத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப சோர்வாயிட்டேன். நான் ரத்தத்தை கொடுக்கறத நிறுத்தினா அந்த ராட்சசன் என்னோட குடும்பத்தையே கொன்னுருவான். எப்போ நீ என்னோட வீட்டுக்கு வந்தியோ அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, உன்னை பலி கொடுத்தா என்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம்னு. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு சொட்டு சொட்டா ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கிறது? இப்போ எனக்கு முழுசா ஒரு மனுஷனே கிடைச்சிட்டான். இப்படி சொல்லி அந்த விலங்கு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு கிணத்துக்குள்ள போய் குதிச்சிருச்சு. அபய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அவனை காப்பாத்த சொல்லி சத்தம் போட்டு அழுதான். அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்க அபய் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அந்த விலங்கு அவனை விடவே இல்லை. கடைசியா, நண்பா, உன்னை நான் எவ்வளோ நம்பி இருந்தேன். உன்னை கடவுள் மன்னிக்கவே மாட்டான். அவனுடைய கதறல் சத்தம் நின்னு போச்சு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்தது. வைபவுக்கு அப்ப புரிஞ்சது அவனுடைய நண்பன் இனிமே திரும்பி வரவே மாட்டான்னு. வைபவ் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிட்டு அந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். யாருக்குமே தெரியாது அவன் எந்த ஊருக்கு போனான் அப்படிங்கிறது. ஆனா இப்பவும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல யாராவது போனா அப்போ அங்க பயங்கரமான சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. நான் அழகா இருக்கேனா? இப்ப சொல்லு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
1980 நடந்த கதை இது. ஜப்பான்ல இருக்கிற யோக்கோஹாமா நகரத்துல இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த நகரம் எதுனா அது யோக்கோஹாமா. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாமா வணக்கம். அரே சிஞ்சு, எவ்வளோ நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்க நீ? புது வேலை இல்லையா மாமா? லீவ் எல்லாம் கிடைக்காது. சிஞ்சு அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான். எவ்வளவு பாசம்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சிஞ்சு எப்பவுமே எதுவும் செய்ய மாட்டான். சிஞ்சு, இப்போ உனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. நீ நல்லாவே சம்பாதிக்கிற. இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்தே ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் இல்ல? அப்போ வெளியே இருந்து யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. சிஞ்சுவும் அவங்க அம்மாவும் வெளியே போய் பார்த்தாங்க. ஐயோ, என் மகனை யாரோ கொன்னுட்டாங்க. என் மகன் யாருக்கு என்ன தப்பு செஞ்சான்? ஐயோ கடவுளே! போலீஸ்காரங்க அங்க எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சு செக் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கவே இல்லை. சுஜுகா, ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டு தூங்கு. சரி நோபிட்டா, நீயும் டைமுக்கு சாப்பிடு. நோபிட்டா ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணான். அப்போ மணி 11 இருக்கும். டாக்ஸி டிரைவர் அவன் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் அவனை கொண்டு போய் விட்டான். சார், முன்னாடி வழி ரொம்ப மோசமாக இருக்கு. இதுக்கு மேலே வண்டி போகாது. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான் வீடு. நோபிட்டா நடந்து போக ஆரம்பிச்சான். ஆனா வழியில யாருமே இல்ல. நோபிட்டா அவன் பாட்டுக்கு அவன் நடந்து போனான். அப்போ யாரோ பின்னாடி இருந்து கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. நோபிட்டா திரும்பி பார்த்தான். அப்போ அங்க கருப்பா ஒரு நிழல் நின்னுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய கொலைகள் நடந்துச்சு. ஜனங்க எல்லாருமே இத பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு மேல தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. கடைங்க எல்லாமே மூடி இருக்கும். 8 மணிக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர எல்லாருமே ரொம்பவே பயந்தாங்க. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, அங்க ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரே மாதிரி. யாரோ அவங்க முகத்தை கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருந்தாங்க. டேய், ரொம்ப பயமா இருக்குடா. ஆஃபீஸ் கூட போகல. எனக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. டேய், இங்கேயும் அதே மாதிரிதான். இதோ பேய் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆண்களை மட்டும்தான் வேட்டையாடுதா? எப்பவுமே யாராவது ஒருத்தங்க இறந்துட்டே தான் இருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை சொன்னாங்க. சில பேருங்க பேய் தான் பண்ணுதுன்னு, சில பேர் ஏலியன். ஆனா யாருக்கும் உண்மை தெரியவே தெரியாது. ஏன்னா யாருமே அந்த கொலைகாரனை பார்க்கவே இல்லை. கொலைகாரனை பார்த்தவங்க உயிரோட இல்லை. அம்மா, நான் 20 நாளா வேலைக்கே போகல. இப்படியே போச்சுன்னா வேலை இல்லாமல் போயிடும். சிஞ்சு, உயிர் இருந்தாதான் வேலைக்கு போக முடியும். இந்த பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் உனக்கு 1000 வேலை கிடைக்கும். சிஞ்சு தன்னுடைய வேலையை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டான். ஆனா அவனும் அந்த கொலையை நினைச்சு பயந்து போயிருந்தான். அம்மா, அத்தை லெட்டர் போட்டிருக்காங்க. மாமாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். இல்லைம்மா, உங்களுக்கு இதுக்கு தொந்தரவு. நான் போயிட்டு வரேன். எல்லாம் சரியானதும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, நீ ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வா. சிஞ்சு அவனுடைய மாமாவை பார்க்க புறப்பட்டான். ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்தான். அத்தைய பார்த்து மாமாவை பத்தி நல்லா விசாரிச்சான். அத்தை, மாமா இப்போ எப்படி இருக்காரு? இப்போ பரவாயில்லப்பா. ஆனா இன்னும் அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. அதிர்ச்சியா? என்னாச்சு? என்ன சொல்றது, அதே பயம்தான். 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு வேலைக்கு போயிட்டு வரேன்னு கிளம்புனாரு. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வெளியில இந்த நிலைமையில இருந்தாரு. அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிஞ்சு அவங்கள சமாதானப்படுத்தினான். அத்தை, நான் கிளம்புறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி சிஞ்சு. இரவு நேரம். அப்போ மணி 10:30 இருந்துச்சு. சிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு புறப்பட்டான். யோக்கோஹாமாவின் அந்த வழியில அவன் நடந்துட்டு இருந்தான். அந்த வழியில யாருமே இருக்கல, எந்த வண்டியும் கிடைக்கல. சிஞ்சு ரொம்ப பயந்துட்டே நடந்துட்டு இருந்தான். அப்போ அங்க அவனுக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு.
அவன் ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் வேக வேகமா ஓடினான். அப்போ தூரத்துல ஒரு பைக் வந்துட்டு இருந்துச்சு. சின்ஜோ அந்த பைக்கை நிப்பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டான். நீங்க எங்க போறீங்களோ அது வரைக்கும் என்னை விட்டுருங்க. ஒரு வெஹிக்கிள் கூட இல்லை போறதுக்கு. நீங்க வந்தது நல்லதா போச்சு, இல்லை நான் போயிருக்கவே முடியாது. நீங்க எங்க போறீங்க? சரி, தொந்தரவு பண்ண மாட்டேன், சாரி. இங்க எதுக்கு நிறுத்துனீங்க? உங்களோட வீடு வந்துருச்சா? என்னுடையது இல்ல, நீ சேர வேண்டிய இடம் வந்திருக்கு. எனக்கு புரியல. யார் நீ? நான் தான் உன்னுடைய மரணம். சின்ஜோ அவளுடைய முகத்தை பார்த்து ரொம்பவே பயந்துட்டான். அவன் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டான். அவனுடைய கால் நடுங்கிட்டே என்ன விட்டுரு, என்ன போக விடு, என்ன விட்டுரு. விட்ற, ஆனா ஒரு நிபந்தனை. நீ என் கண்ணை நேரா பார்த்து பதில் சொல்லணும். சொல்லு, நான் அழகா இருக்கேனா? பதில் எனக்கு பிடிச்சிருந்தா உன்னை உயிரோட விட்டுடுற, அப்படி இல்லைனா நீ செத்துடுவ. சின்ஜோ ரொம்பவே பயந்திருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தான். சின்ஜோ அவளுடைய பயங்கரமான முகத்தை பார்த்து கத்த ஆரம்பிச்சான். அவன் எப்படி கத்துனானா அவனுடைய அலறல் சத்தம் அந்த நகரம் முழுவதும் கேட்டுச்சு. யாருக்கும் தெரியாது அவன் எங்கிருந்து வந்தான்னு, அப்புறம் அவன் எப்படி செத்தான்னு. இப்போ 2020ஆம் வருஷம். ஆனா இப்ப கூட எப்பவாவது அவ வெளியே வந்து கேட்பா, நான் அழகா இருக்கேனா?